ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாதாம் லீஃபை பற்றி வீடியோவும் போட போகிறோம். அப்படியே மொத்தமாக ஃபார்மில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் சின்னதாக, அதையும் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பாதாம் லீஃபை வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருப்பேன். இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டு கிண்டலாம் இருக்கும், பூச்சி கீச்சிலாம் இருப்பானுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கலரில் இருக்கிற பாதாம் லீஃப் இதை வந்து நான் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். நான் போட மாட்டேன். எனக்கு வந்து எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது வேஸ்ட். நல்லா இந்த மாதிரி காஞ்சிருக்கும். இது அப்படின்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சி கிடக்கும். அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கழுவி தான் போட போகிறோம். அதனால் நல்லா இந்த மாதிரி காஞ்சி சூம்பி போய் கிடப்பானுங்க. இந்த மாதிரி பாதாம் லீஃப் எடுத்திங்கன்னா இதுதான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து ஊற போட்டு கழுவி ரொம்ப நேரம் தண்ணியில் இதில் ஊற போட போகிறதில்ல, லைட்டாக அழுக்கு போகிற அளவுக்கு மட்டும் நல்லா வாஷ் பண்ணி தேய்ச்சி எடுத்துகிட்டு. ஏன்னா மண் அப்புறம் இந்த வண்டு கிண்டு ஏதாவது இருப்பான், அவனெல்லாம் போயிட்டானுங்கன்னா டேங்குக்குள்ளே போக மாட்டானுங்க. அதனால தான் நம்ம வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜு வாஷ்குள்ளே, அப்புறம் நம்ம ஃபிஷ் டேங்க் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கோமோ அதிலெல்லாம் சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம், முழுசாகவும் போட்டுக்கலாம். சரி, நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு டேங்கில் போடும்போதும். நண்பா, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து 3 ஃபீமேல் கப்பி இருக்குது. என்னதுன்னா மாஸ்கோ ப்ளூ க்ரீனு, அதோட ஃபீமேல் கப்பி மட்டும் இதில் இருக்குது இந்த டப்பில். ஸோ அதே மாதிரி இந்த டப்பில் வந்து இது வந்து நம்ம ப்ரீடிங் விட்டுருந்தோம், ஆனால் மேல்லாம் இறந்துருச்சு. நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதோட ஒரு 5 ஃபீமேல் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஒன்றா விட போகிறோம். இந்த 5 தூக்கி தான் இதில் விட போகிறோம். ஏன்னா இது 3 இந்த டேங்க்லேயே தான் இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது. வருஷம்னு சொல்ல முடியாது, ஒரு மந்த் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது குட்டியிலேருந்தே நான் இதில் தான் ஃபீமேல்னு தெரிஞ்சோடனே நான் இதில் விட்டுருவேன். ப்ரீடிங் மட்டும் இல்லை, இது 3 மட்டும். அப்புறம் இது வந்து நம்ம ஒயலட் ட்ராகனோட ஃபேமிலி. இவனுடைய ஃபேமிலி வந்து நான் இது வரைக்கும் இவனுடைய பிரிச்சும் போட்டதில்லை, ஒன்றும் பண்ணதில்லை, அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு 4 மேல் எனக்கு கிடச்சிருக்கு, குட்டி போட்டு கிடச்சிருந்துச்சி. அதை மட்டும் நான் தனியாக விட்டுருக்கேன். நம்ம ஏரியாவில் வேறு காற்று கொஞ்சம் ஓவர் அடிச்சிட்ருக்கு. பக்கத்தில் வேறு நம்ம வீட்டு பக்கத்தில் பெருசாக பில்டிங் எதுவும் இல்லாதனால நல்லா காற்று சவுண்டு கேட்குது. ஸோ இதில் இருக்க குட்டிங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தனியாக பிரித்து பக்கத்தில் இந்த டபுளில் விட போகிறோம். இதில் இருக்க ஃபீமேலை தூக்கி அதில் போட்டு இதோட குட்டிங்களை தூக்கி இதில் விட போகிறோம். அப்புறம் நிறைய டக் ஃபீட் இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். லாஸ்ட் வீடியோலலாம் இந்த டேங்க்கு இதில், அப்புறம் அடுத்தடுத்து இந்த மாதிரி டேங்க்லாம் டக் ஃபீடு இருக்காது. ஏன்னா நான் தாமரை செடி வச்சுருந்த டேங்க்கில் நிறைய டக் ஃபீட் இருந்தனால எல்லாத்தையும் அள்ளி வலிச்சிட்டு வந்து எல்லா டேங்க்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனாவது டைம் இந்த டேங்க்கில் குட்டி இருக்குன்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் நான் வீடியோ எடுத்து போட்டதுக்கப்புறமா செகண்ட் பேட்ச், ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டி போட்டு நான் அதை எடுத்து தனியாக விட்டு செகண்ட் பேட்ச் இன்றைக்கி காலையில் தான் போட்டுச்சு. மறுபடியும் எவ்வளோ டைம் குட்டி போட போகுதுன்னு தெரில. ஏன்னா இந்த குட்டிங்க நிறையா போட்டு இருக்குது. ஏஃபார் ப்ளூ ஏர் கப்பி, அதனால் நமக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது, வளர மாட்டேங்கிறானுங்க டக்குன்னு. இவனை வளர்ந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து டேங்க்கில் கொடுக்க முடியும். மேக்ஸிமம் இதில் இப்போ ஒரே ஒருத்தர் நல்ல க்ரோத் ஆகிருக்கான், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்தளவுக்கு தெரிவானான்னு எனக்கு தெரியல. இவன் வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கான். அதே மாதிரி ஃபீமேலும் ஒன்று வந்து நல்லா வளர்ந்துருந்துச்சு, அதுவும் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்ல சைஸில் வளர்ந்துருக்கு. மற்றபடி இன்னும் கொஞ்சம், ஏன்னா ஸ்பேஸ் கொடுத்தனால தான் கொஞ்சம் எல்லா மீனுமே வளர ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஃபுட்டு வந்து நம்ம அந்த இது கொடுக்குறோம், அந்த ஆர்டிமியா எக்கை வந்து ரெடிமேட் எக்ஸாக இருக்கும். நான் போட்டிருந்தேன், அந்த ஃபுட்டோட வீடியோவும் போட்டிருந்தேன். அதுவும் கொடுக்குறனால கொஞ்சம் நல்லா வளர தெரியுது, நல்லாவே க்ரோத் இருக்குது. ஃபீமேல் இந்த டப்பாக்கள் இங்கே இருக்குது. அந்த ஃபீமேல் இந்த டப்பா இதுக்கு வச்சுருக்கேன்னா குட்டி எவ்வளோ இருக்குன்னு எண்ணி போடுறதுக்கு யூஸாக இருக்கும், அதனால் வச்சுருக்கேன். சரி, இப்போ இதில் வந்து நம்ம இது ஆட் பண்ணியிருக்கோம். நான் சொன்னேன்ல, பாதாம் லீஃப் வந்து போட்டிருக்கோம். இதில் ஒன்று போட்டிருக்கோம், இதில் இன்னும் போடலை. ஏன்னா இது குட்டி போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் ஒரு சின்ன இலை இதில் போடணும். இதுலேயும் ஒன்று போட்டிருக்கோம், ஆனால் அதை போய் எங்கேன்னு தேடுறது தெரியுமா? உள்ளே இருக்குது, அதான் அந்த லாஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு 5 இது 8 மீன் இருக்குது. இதில் 8 மீன் இருக்குது. இதுலேருந்து ஒரு 2 ஃபீமேலை தூக்கிட்டு போயிட்டு மேலே தூக்கிட்டு போயிட்டு நான் உள்ளே இருக்க 4 ஃபீட் டேங்கில் விட்டேன். அதில் ஒரு மேல் செத்துருச்சு, ஒரு மேல் மட்டும்தான் இருக்குது. அடுத்து இதுங்களுக்கெல்லாம் வந்து பாதாம் லீஃப் கொடுக்கணும். இதில் ஒன்று கொடுக்கணும், இதில் ஒன்று கொடுக்கணும், இதுக்கு ஒன்று போடணும், இதில் ஒன்று போடணும். இதில் வந்து ஏஃபார் ப்ளூ ஏஃபார் இல்லை, மாஸ்கோ ப்ளூ கப்பி இருக்கானுங்க. தெரியுவானுங்களா? கலரு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, பார்த்தா பிளாக் மாதிரி இருக்கும், ஜெட் பிளாக் மாதிரி. ஆனால் இது மாஸ்கோ ப்ளூ கப்பி தான். ஃப்ளாஷ் லைட் அடிக்க முடியுமா? ஓகே, அடிக்குது. இந்த கலர் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் வீடியோ கேமராவில் ஃப்ளாஷ் லைட் அடித்து வீடியோ எடுத்ததில்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சைடு ஆங்கிளில் பார்த்தா நல்லா தெரியும், இதில் தெரிய மாட்டேங்குது. இதுலேயும் மேபி குட்டி இருக்கும். தொட்டி ரொம்ப கேவலமாக இருக்குது, அது ரீதியில் நிறையா டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. இதையும் க்ளீன் பண்ணோம்.
எப்போ பண்ண போகிறோம்? மேபி நாளைக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டைமை பார்த்தீங்கன்னா மணி 5 o'clock ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டேங்க்கு க்ளீன் பண்ணி ஃபுட்டு போட முடியாது. அதனால் டேங்க்கு ஃபிஷ்ஷை மட்டும் ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம ஃபீடிங் மட்டும் கொடுத்தா போதும். நாளைக்கு சண்டே தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ எப்படி நாளைக்கு தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே மேக்ஸிமம் டேங்க் க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணேன்னா அந்த வீடியோவும் கையோடு எடுத்து மொத்தமாக பெரிய வீடியோவாக போட்ட வேண்டியதான். நண்பா இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் வந்து டக் ஃபீடு வந்து எது இருக்குன்னா பெரிய லீஃபோட டக் ஃபீடு மட்டும்தான் இருக்கும். பெரிய லீஃப் இருக்குது டக் ஃபீடு. அது ஒரு 5-6 இருக்கும் என்னமோ. மற்றபடி சின்னது எல்லாத்தையுமே நான் வலிச்சு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு தாமரை செடி மட்டும்தான் உள்ளே இருக்குது. இது ஓரளவுக்கு நல்ல க்ரோத் இருக்குது, வளருது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்ன லீஃப் இருக்குது, டக் ஃபீடும் இருக்குது. ஃபாக்ஸ் டெயில் வந்து நல்லா கற்றுருக்குது நம்ம ஏரியாவில். ஃபாக்ஸ் டெயில் உள்ளே போட்டு வச்சுருந்தோம் கொஞ்சம். அதுவும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, க்ரோத் இருக்குது. நான் கொஞ்சம் தான் போட்டேன், ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இது வளர்ந்தால் போதும். இதுலேயும் நிறையா குட்டி மீன் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட மாஸ்கோ ப்ளூ அதோட கிராஸ் ப்ரீடான குட்டிங்க மட்டும்தான் இருக்கும். ஃபீமேல்லாம் வந்து நல்லாயிருக்கும், மேல் தான் கொஞ்சம் கிராஸ் ப்ரீடாக இருக்கும். ஃபீமேல் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிறது மட்டும் எடுத்துட்டோம்னா போதும். இதில் ஆக்சுவலாக நான் கோல்டன் கப்பியோட குட்டி கூட விட்டு வச்சுருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் மாதிரியே தெரியாது, எல்லாம் கருகருன்னு இருக்கானுங்க சன்லைட் பாடுறதுனால. இதெல்லாம் ஆக்சுவலாக நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன், வீடியோக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி ஒன்று, ஒரு கிளை ஒன்று இருந்தது. யாருனாலனா இந்த பயவுலனால அதில் ஏறி தப்பி அதை உடச்சி விட்டான். இல்லைன்னா இங்கே கொஞ்சம் சேடாக தான் இருக்கும். சேடு மீன்ஸ் அந்த கத்திரிக்காய் செடியோட கிளை இருக்கனால பெருசாக வெயில் படாமல் இருந்துச்சு. இப்போ அது உடஞ்சனால நல்லா ஓப்பனாக இருக்குது. சரி ஓகே, நம்ம பார்ப்போம். நான் இதை வந்து க்ளீன் பண்ண போகிறதில்ல, இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்டேட் கொடுத்தேன். ஏன்னா இதில் இருக்கிற லீஃபை தான் நான் மேக்ஸிமம் எடுத்து வந்து நம்ம உள்ளே இருக்க மீனுக்கு தொட்டிக்கு எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு உடஞ்ச பக்கெட்டில் வந்து நான் ஃபாக்ஸ் டெயிலுக்காக போட்டு வச்சுருந்தேன். இதில் நல்லா ஃபாக்ஸ் டெயில் க்ரோத் ஆகிருக்கு. ஏன்னா இதில் நான் இவ்வளோ ஃபாக்ஸ் டெயிலும் போடல, தண்ணியும் வந்து நான் வந்து க்ளீனே பண்ணல. இதுக்கு ஃபுட்டே வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபாக்ஸ் டெயில் வரும்ன்ட்டு நானும் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் இவ்வளோ ஃபாக்ஸ் டெயில் போடவே இல்லைன்னு எனக்கே தெரியும். கம்மியாக தான் போட்டேன், ஓரளவுக்கு நல்லா க்ரோத் இருக்குது. அண்டு இதுலேயும் வந்து டக் ஃபீட் இருக்குது. இதில் வந்து தண்ணி வந்து க்ரீனாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஓப்பனாக வச்சுருக்கேன். மேலே மட்டும் இந்த க்ரீன் மேட் போட்டு மூடிடுறது. இதிலே வந்து கொஞ்சம் கப்பி இருக்குது, நார்மல் கப்பியோடது இருக்குது. அதனால் இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுறது. அடுத்து நம்மளோட ரொம்ப ஆசைப்பட்டு இந்த தாமரை செடி வந்ததுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் யாருக்கு கண்டுபட்டுச்சோ தெரில, மொக்கா எல்லாமே காணாமல் போச்சு. எங்கே போனானேனே தெரில. எவ்வளோ லீஃப் இருந்துச்சோ அவ்வளோக்கு எல்லாமே காணாமல் போயிட்டானுங்க, கருக்கிட்டானுங்க, பொசுக்கிட்டானுங்க, கண் வச்சே பொசுக்கிட்டானுங்க அவ்வளோ இருக்குது. மேல் கப்பி மட்டும் ஃபேன்சி செம்மையாக இருக்கானுங்க, நல்லா வளர்ந்துட்டு கலராக இருக்கானுங்க, பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் தாமரை செடியை காணுமே, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இதுலேயும் கொஞ்சம் டக் ஃபீட் இருக்குது. இத்தனைக்கும் நான் இது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் எடுத்துட்டேன். ஆனால் ஏதோ 1-2 இருந்தாலும் டக்குன்னு க்ரோ ஆகிருக்கானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. இதில் மண் ப்ராப்ளமாக என்னாச்சுன்னு தெரில, தாமரை மொத்தமாக காலி ஆகிட்டானுங்க. சரி ஓகே, பரவாயில்ல, இருக்கிறத வச்சு பார்ப்போம். அதுபோக இதில் லில்லி கூட இருக்குது. லில்லி செடி வேறு இந்த குரூப்பே லில்லி தான். ஆனால் அந்த அவனுங்களும் வளர மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி பார்ப்போம் என்ன லட்சணத்தில் இந்த தாமரை செடி வளருமோ வராதோ ஒன்றும் தெரில. பார்த்தா லீஃப் இருக்க மாதிரி தெரில, எதுவும் தெரில நமக்கு, எல்லாம் காணாமல் போச்சு. இதுவும் மட்டும் லைட்டாக கீழே இருக்க டஸ்ட்டு மட்டும் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து இந்த டேங்க் நல்லா பிரைட்டாக தெரியுது. ஆனால் வீடியோ இல்லாமல் நார்மலாக பார்த்தோம்னா நல்லா இருட்டாயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு குட்டி மட்டும் அங்கே நீந்துது. இந்த கார்னரில் ஒரு குட்டி மட்டும் இருக்குது, அதை மட்டும் எப்படியா பிடிக்கணும். அது மட்டும்தான் இருக்கா, இல்லை இன்னும் வேறு ஏதாவது குட்டி இருக்கான்னு எனக்கும் தெரில. ஏன்னா கொஞ்சம் சன்லைட் போயிடுச்சு. இப்போதைக்கு இப்போ நம்ம வந்து இவ்வளோ குட்டி வந்து வயலட் ட்ராகன்லேருந்து பிடிச்சிருக்கோம். இதில் எவ்வளோ இருக்குது, எப்படி இருந்தாலும் ஒரு 15 இருக்கும்னு நினைக்கிறேன். 15லேருந்து 20க்குள்ளே இருக்கும். அப்புறம் இதிலேருந்து ஃபீமேலாம் எடுத்துகிட்டு வந்து இதில் விட்டாச்சு. இதில் வந்து நம்ம மெடிசன்லாம் ஆட் பண்ணிட்டோம். மிஸ்டர் ப்ளூ, மிஸ்டர் எல்லோ 2 மெடிசனுமே லைட்டாக ஒவ்வொரு ட்ராப் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லோ வந்து ஒரு ட்ராப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் ப்ளூ வந்து ஒரு 2-3 ட்ராப் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு போட்டிருக்கேன். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம வந்து மெடிசன் போடாமல் இருந்தோம்னா நமக்கு தான் பிரச்சனை. நிறைய மீன் டெத்தாக வாய்ப்பு இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டே யோசிச்சிருக்கணும், நான் தான் யோசிக்காமல் விட்டேன். இப்போ வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஃபிஷ்ஷு ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 5 ஃபிஷ்ஷு விட்டேன், நல்லா ஆக்டிவாக எல்லாமே நல்லா தான் நீந்திட்டு இருக்கானுங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா இப்போ மெடிசன் வாங்கிட்டேன். மெடிசன் இதோ இங்கே தான் இருக்குது. இது வந்து மிஸ்டர் எல்லோ,
ஏய் ஃபோக்கஸ் ஆகுடா பையா. இது ஃபோக்கஸ் ஆகிறதுக்குள்ளே விளங்கிடும் போலயே. இது வந்து மிஸ்டர் எல்லோ, இது வந்து மிஸ்டர் ப்ளூ. இது ஃபஸ்ட்டே வாங்கினது. இதே மாதிரி ஒரு ப்ளூ புதுசு வாங்கியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு இருந்த ப்ளூ. மிஸ்டர் எல்லோ வந்து நமக்கு வந்து எதுக்கு தேவைப்படும்னா, ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது அடிபட்டாச்சோ, ரத்தம் வர மாதிரி இருந்தாலோ, கீழே விழுந்து எடுத்து வச்சாலோ, அதாவது கீழே விழுந்துருச்சு டக்குன்னு எடுத்து நம்ம வாட்டரில் போட்டோம், லைட்டாக அடிபட்டுருக்குன்னா அதுக்கெலாம் மிஸ்டர் எல்லோ யூஸ் பண்ணலாம். மிஸ்டர் ப்ளூ வந்து மேக்ஸிமம் எல்லாமே மிஸ்டர் ப்ளூ வந்து யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வாட்டர் சேஞ்ச் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். லைட்டாக அந்த ஒயிட் ஸ்பாட்டட் வருது, அப்புறம் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு அது மாதிரிலாம் வரும், அதுக்கெல்லாம் மிஸ்டர் ப்ளூ யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஃபீடு கொடுத்துடலாம். ஃபீடு வந்து நம்ம கப்பி ஃப்ளெக்ஸும் டெட்ராபைட்ஸும் கொடுக்குறோம். டெட்ராபைட்ஸ் வந்து நம்ம ஏஞ்சலுக்கு மட்டும் தான் கொடுப்போம். கப்பி ஃப்ளெக்ஸ் வந்து எல்லா மீனுக்குமே கொடுக்குறோம். நம்மகிட்ட என்ன எல்லா மீனும் எல்லாமே கப்பி தானே. கப்பி எல்லாத்துக்குமே அதுதான், குட்டிக்கும் சரி பெருசுக்கும் சரி. எனக்கு கப்பி ஃப்ளெக்ஸ் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு. அதனால் இப்போ கப்பி ஃப்ளெக்ஸ் தான் கொடுக்க போகிறோம். எல்லாமே ஓரளவுக்கு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் க்ரீன் நெட் போடணும். அதுக்கு மேலே வந்து சாக்கு போட்டு மழை வந்தால் நலையாமல் இருக்க ரெடி பண்ணணும். நான் அப்படியே ஃபுட்டு கொடுக்கும்போது ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். ஃபார் ப்ளூ இயருக்கும் நம்ம வந்து கப்பி ஃப்ளெக்ஸ் தான் கொடுக்குறோம். ஆடியோ சரியாக கேட்குமான்னு எனக்கு தெரில, ஏன்னா ஃபோன் ஒரு இடத்துல நான் ஸ்டாண்டிங்காக வச்சு ஃபீடு போட்டிருக்கேன். அது இது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரில. கேமரா ஆங்கிள் மேபி மாறக்கு வாய்ப்பு இருக்குது. இது கையில் பிடிச்சே வீடியோ எடுத்துடலாம் போல இருக்குதா. ஓகே, இதுங்களுக்கு இவ்வளோ போதும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பேபி ஏஎஃப்ஆருக்கு கொடுக்க போகிறோம். லைட்டாக அங்கங்கே கொட்டி விட்டால் போதும், அவனுக்கு வந்து எடுத்துக்குவானுங்க. உள்ளே வந்து இன்றைக்கி தான் குட்டி போட்டிருக்கு, அதனால் நம்ம ஃபீடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இந்த கார்னரு, அப்புறம் இந்த கார்னரில் லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா அவனுங்களாம் வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவானுங்க. ஏன்னா இது நல்லாயிருக்கும். ரொம்ப இந்த ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அப்படியே அதோட பேரண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுருவோம், ஏன்னா அவனுக்கு நல்லா சாப்பிடுவானுங்க. அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஓவர் ஃபீடிங் போடக்கூடாது. நான் இதுவே கம்மியாக தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் இதுக்கு மேலே அதிகமாக போடுவாங்க. இந்த ஃபிஷ்ஷெலாம் இதுக்கு மேலேயும் சாப்பிடும், பட் நான் வந்து கண்ட்ரோலாக அளவாக தான் போடுறேன். ஆனால் இதுவே உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும், சரி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம மாஸ்கோ ப்ளூ க்ரீனோட பேபியெல்லாம் மாற்றி வச்சுருக்கோம். இந்த இதில் தான் வச்சுருக்கோம், நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதுலேயும் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் இதே தான் கொடுக்குறோம். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொட்டிடலாம். 2 இடத்துல கொட்டிட்டோம்னா அவனை வந்து சாப்பிட்டுக்குவானுங்க. இந்த டேங்க் வந்து நான் நாளைக்கு காலையில் எப்படி மறுபடியும் வீடியோ எடுப்பேன். இந்த வீடியோ நாளைக்கு தான் எப்படி போஸ்ட் பண்ண முடியும், இன்னும் நிறையா வீடியோ எடுக்க வேண்டி இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து இதை நான் டே டைமில் நல்லா வீடியோ எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குது குட்டியோட குரோத் எப்படி இருக்குன்ட்டு. குட்டிங்களுக்கு இவ்வளோ ஃபுட்டு போதும். அடுத்து இவனுக்கு மேல் டேங்க்கில் மேல் இருப்பானுங்களா? இருக்கான். கொட்டினா போதும், அவனுங்களாம் வந்து எடுத்துக்குவானுங்க. அப்படியே ஒவ்வொருத்தனா வருவானுங்க. இதில் நம்மளோட வயலட் ட்ராகனோட மேலும் இருக்கும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் இதான் இதில் வந்து ஒன்று வந்து வயலட் ட்ராகனோட மேல், இது வந்து மாஸ்கோ ப்ளூவும் க்ரீனும் இருக்குது. அடுத்து நம்ம டெட்ராபைட்ஸ் போட்டுடலாம், ஏன்னா ஏஞ்சல் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஏஞ்சலுக்கானது டெட்ராபைட்ஸு டேங்க்கு. இப்படி போட்டால் போதும், அவனுங்க லைட் அடிச்சிருக்கான் வரவனா சாப்பிட்றானுங்க. இப்போ நல்லா ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஃப்ளாஷ் லைட் அடிச்சிருக்கனால கொஞ்சம் பயப்படுவானுங்கன்னு நினைக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணால் தெரியாது. நல்லா தெரியுது, நல்லா சாப்பிட்றானுங்க. பட் இதில் எவனாவது எக் வைக்கிறானா குட்டி போடுறானா ஒன்றும் தெரியல. இந்த டேங்க்கும் வந்து என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியாது, இவ்வளோ தான் ஓப்பனே. அதுவும் இது வந்து மெடிசன் டேங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது ஃபிஷ் டெத் ஆச்சுனாலோ இல்லை கொஞ்சம் அடிபட்டுருக்கோ டெத் ஆகிற மாதிரி இருந்தால் இதில் போட்டு மெடிசன் ஊற்றுறதுக்கு அப்படி வச்சுருக்கேன். அதனால் இதை ஃபுல்லாக கூட என்னால் பார்க்க முடியல, உள்ளே கொஞ்சம் அழுக்கு இருக்குது, க்ளீன் பண்ணணும் இந்த டேங்க்கும். இவனுக்கு எடுத்துக்குவானுங்க. அடுத்து இவனுக்கெல்லாம் அப்படியே லைனாக ஃபீடு போட வேண்டியது தான். எல்லாத்துக்கும் ஃபீடு போட்டு வரேன். அடுத்து கொஞ்சோண்டு கையில் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம மாஸ்கோ ப்ளூ கப்பிக்கு இதை நம்ம போட்டோம்னா வந்து அப்புறமா சாப்பிட்டுக்குவானுங்க. அதெல்லாம் அந்த லாஸ்ட்டு கார்னரில் இருப்பானுங்க, அதனால் கொஞ்சம் போட்டுருவோம், வந்தால் எடுத்துக்குவானுங்க. அடுத்து நம்ம வந்து இது வந்து குட்டிகளுக்கு கொடுப்போம். இந்த குட்டிங்களுக்கு, ஏன்னா இது நான் டேங்க் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதனால் இவனுக்கு ஃபுட்டு எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா இவ்வளோ நாளாக இந்த பெரிய டப்பில் இருந்துட்டு பேரண்ட்ஸோடு இருந்திருப்பானுங்க. இப்போ நான் இதில் போட்டனால தனியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுப்பானுங்க. அப்புறம் அப்படியே அதோட பேரண்ட்ஸ்க்கும் போட்டுக்கலாம். அதுலேயும் இதில் ஒரு 20 குட்டி தானே இருக்குது. பேரண்ட்ஸ்க்கு நம்ம அப்படியே மேலாப்பில் தூக்கி விட்டா அவங்களே வந்து சடன்னு சாப்பிட்றாங்க. தெரியானுங்களா சாப்பிட்றது? ரொம்ப இல்லை, கிளேர் அடிக்குது மேலே, அப்படியே அந்த வெளிச்சம் உங்களுக்கு அப்படியே கீழே வரைக்கும் தண்ணியில் அடிக்குது.
இவனுக்கு நல்லா சாப்பிடுவானு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என் டேங்க் நான் இது வரைக்கும் பெருசாக வந்து குட்டிங்களுக்காகவும் பார்த்ததில்ல, எதுவுமே பார்த்ததில்ல. அப்படியே மூடியே வச்சுருப்பேன். இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியே பார்க்குறேன். எப்போவாவது வாரத்தில் ஒரு நாள் ஓப்பன் பண்ணுவேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அடுத்து அப்படியே நம்மளோட மாஸ்கோ ப்ளூ அண்ட் க்ரீனோட ஃபீமேலுக்கு வரும். ஃபீமேலுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா எடுப்பானுங்கன்னு நம்புகிறேன். இவங்க அப்படியே லைட்டாக போட்டு விட்ருவோம். 1 2 3 4 நல்லா எடுக்கிறானுங்க. ஓகே, டேங்க் மாற்றுற மாதிரி அதுங்களுக்கும் ஃபீல் ஆகலை, நமக்கும் அந்தளவுக்கு ஒரு பயமும் இல்லை. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே சைஸ் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காதுன்னு நம்புகிறேன். அடுத்து இவ்வளோ இருக்கா, ஃபோக்கஸும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. சரி, அப்படியே இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் கப்பியில் போட்டுடலாம். இது எங்களுக்கு இன்னும் ஃபுட்டு பத்தாது, ஏன்னா ஃபுட்டு தீர்ந்துச்சு. மறுபடியும் கொஞ்சம் ஒட்டிட்டு வந்து இதில் போடணும். இதை வந்து நான் சேலுக்கு வச்சுருக்கேன், ஃபீடிங் கப்பியாக. யாருமே வாங்கலைன்னா கடைசியில் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போய் உக்கடம் குளத்தில் விட்டுற வேண்டியதான், வேறு வழியே இல்லை. அங்கேயே கடந்துட்டு போட்டோம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா மீன்களுக்குமே ஈவினிங் ஃபுட்டு கொடுத்தாச்சு, இன்க்ளூடிங் இந்த மாதிரி டேங்க்கில் இருக்குது. சின்ன சின்ன பிளான்ட் வச்சுருப்பேன், அதுலேயும் வந்து நம்ம கப்பி வச்சுருக்கோம். இதில் அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இதுலேயும் கொஞ்சம் கஷ்டன்ட்டு ஒரு 10 கப்பி குட்டி விட்ருந்தோம், 10 கிட்ட விட்ருந்தோம். ஏன்னா கொசு வந்தால் வேலையை காட்டு போயிடுவான், அதனால் அது வராமல் இருக்கிற விட்ருந்தோம். பிளான்ட்டும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் இதில் நட்டு வச்சுருந்தேன்ல இந்த பிளான்ட்டு, வீடியோவில் சொல்லியிருப்பேன். இவனும் தோ இந்த இடத்துல வளர்றான், வளர்ந்துட்டுருக்கான். பரவாயில்ல, நல்லா க்ரோத் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரே மட்டும் அடிக்கணும். வாட்டர் ஸ்ப்ரே அடித்தோம்னா கொஞ்சம் லீஃப் டஸ்ட்டாக இருக்கும் அங்கங்கே, அதெல்லாம் போயிடும். அப்புறம் இவனும் வந்து ஏறிட்டானே மேலே, இந்த இதில் போடணும். அவனும் வந்து கரெக்டாக அதோட வளர்ந்துட்டுருக்கான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நாளைக்கு எப்படி இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது மேக்ஸிமம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம இது போட்டாச்சு, பாதாம் லீஃப் போட்டாச்சு, அதுக்கும் போட்டாச்சு. இன்னும் அந்த டேங்க்கு க்ளீன் பண்ணணும், இந்த டேங்க் க்ளீன் பண்ணணும், இதுக்கும் பாதாம் லீஃப் போடணும், இதுக்கு போடணும், எல்லா டேங்க்குமே பாதாம் லீஃப் போடணும். இப்போதைக்கு இதுக்கு போட்டாச்சு, இதுக்கு போட்டாச்சு. ஒரு 4 டேங்க் மட்டும் இப்போதைக்கு போட்டிருக்கு, மீதி எல்லாம் போடணும். பாதாம் லீஃப் இங்கே பார்த்தீங்கன்னா ஊற போட்டு வச்சுட்டேன் தண்ணியில். நாளைக்கு தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி மட்டும் எடுத்து ஒவ்வொரு டேங்க்கில் ஆட் பண்ணிட்டு ஒரு லீஃப் மட்டும் அப்படியே போட்டு விட்ற வேண்டியது தான். நாளைக்கு வேறு சண்டே, படத்துக்கு வேறு எல்லாம் போகணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். என்ன போதும் தெரில. எப்படியும் மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து வீடியோ எடுப்பேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த வீடியோவை நாளைக்கு கன்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேங்க்கை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்காக காட்டுறதுக்காக பைப் அங்கே ஸ்டக் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே தண்ணி வந்து இதில் வந்துடும். பக்கெட்டில் பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்கும். அழுக்கு ஃபுல்லாக மேக்ஸிமம் இப்படி தான் எடுப்பேன் நான். அப்படியே அடுத்தடுத்த டேங்க்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அப்படியே பாதாம் லீஃபு, அப்புறம் செராமிக் ரிங் வேறு புதுசாக வாங்கியிருக்கோம், அதுவும் கொஞ்சம் இன்னும் ஆட் பண்ணணும். அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இந்த வீடியோவிலே கன்னியூவாக தான் வரும். அப்படியே இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் கம்மி பண்ணிட்டு மெடிசனில் ஊற்றணும். மெடிசன் ஊற்றும் போது அப்படியே காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேங்க்கே வந்து மேக்ஸிமம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இருந்த சிவப்பு கலர் டேங்க் எடுத்தாச்சு. இதுலேருந்து ஒரு மீனை வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, அதனால் அதை எடுத்து வச்சிட்டேன். ஒரு மேலே 3 ஃபீமேல் இருக்குது. இதில் குட்டி இருந்துச்சு. இது வந்து மாஸ்கோ ப்ளூவோட குட்டி. மேபி மறுபடியும் போடும். இப்போ இந்த டேங்க்கை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆஞ்சல் டேங்க்கை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சலோட டேங்க் வந்து மேக்ஸிமம் அழுக்கு எல்லாமே எடுத்தாச்சு. அழுக்கு எடுத்தாச்சு, தண்ணியும் ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்கு. கொஞ்சம் வாட்டர் கலங்களாக தான் இருக்குது. ஏன்னா நான் இன்னும் புது தண்ணி ஊற்றலை, மெடிசனும் ஆட் பண்ணல, எந்த தொட்டிக்குமே ஆட் பண்ணல. இதுக்கு மேலே எல்லாமே, ஏன்னா இதுக்கும் மெடிசன் ஆட் பண்ணி புது தண்ணி ஊற்றணும், இதுக்கும் ஊற்றணும். இதுக்கு மேலே இருக்க ப்ளூ கலர் ட்ரே, அதுக்கு மேலே இருக்க ரெட் கலர் ட்ரே. ரெட் கலர் ட்ரேயில் வந்து எதுவும் இல்லை, ப்ளூ கலர் ட்ரேயில் வந்து மாஸ்கோ ப்ளூ இருக்குது, அதை க்ளீன் பண்ணோம். அப்புறம் இந்த மெடிசன் டேங்க்கு க்ளீன் பண்ணோம், சின்னதாக இருக்கிறது. அதில் எதுவுமே இல்லை. நம்ம போட்ட பாதாம் லீஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணி எடுத்து எல்லா தப்புலையுமே ஒவ்வொரு கப்பு ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இதுலேயும் வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்குது. இதில் ஃபுல்லாக குட்டிங்க தான் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 30% வாட்டர் எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணிடுவேன். இதுலேயும் ஃபுல்லாக அழுக்கு எடுத்துகிட்டு இதில் வந்து மேலே இருக்குது, இதையும் வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணணும். அடுத்து இவங்க இது நல்லா தான் இருக்குது. இந்த டேங்க்கில் வந்து சொல்கிற அளவுக்கு ரொம்ப அழுக்கெல்லாம் இல்லை. தண்ணி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் பாதாம் லீஃப் போட்டனால தண்ணியோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுவும் வந்து சொல்கிற அளவுக்கு பெருசாக அழுக்கு இல்லை, ஏன்னா இதில் ஃபுல்லாக குட்டி தான் இருக்குது. இதை வந்து இன்னும் 1 வாரம் அப்புறம் கூட க்ளீன் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ இந்த 2 டேங்க் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு, தெரிய மாட்டேங்க, இந்த 2 டேங்க் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு ஃபுல் செட்டப்பும் க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். ஏஞ்சல்லாம் நல்லா தான் இருக்கானுங்க. ஆனால் இதில் எப்படி பேர் கண்டுபிடிக்கிறதுன்னு நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணவும் பார்க்கவும் இல்லை. அதனால் இருக்கட்டும், 6 ஏஞ்சல் இருக்க வரைக்கும் இருக்கட்டும், விட்டுற வேண்டியது தான். அப்புறமா நம்ம வந்து இந்த நார்மல் கப்பி ஃபீமேலை வந்து நம்ம கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அதனால் வந்து
எப்படியும் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துறேன் மொத்தமாக இல்லைனாலும் ஒரு 20-30 மீன் போயிடும் இங்கேருந்து. அதுக்கப்புறம் இருக்க கொஞ்சம் ஃபிஷ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வேணால் ஏதோ டப்பாவில் வச்சுட்டு இதில் வந்து நான் ஃபுல் ரேட் கப்பி வந்து ஆர்டர் பண்ணல, ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். அவர் ஆர்டர் போடுறேன் ப்ரோ, எனக்கும் வேணும் அப்படின்னு இருக்காரு. அது வந்துச்சுன்னா அந்த கப்பிக்கு ஒரு செட்டப் கொடுக்கணும். ஒரு 3 பேர் சொல்லியிருக்கேன். ஒன்றா வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷை வந்து செட்டப் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டு அதை வைக்கணும், இல்லைனா அதுக்கு ஒரு புது டப்பா வாங்கி செட்டப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டப்பா இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். ஒரு 3 பேர் இருக்கும், 3 பேர் தான் சொல்லியிருக்கேன். சரி, நான் அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பாதாம் லீஃபு இதுலேயே ஆட் பண்ணிட்டோம், நம்மளோட ஏஞ்சல் ஃபிஷ் டேங்க்லேயே ஆட் பண்ணிட்டோம். கலரே கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், தண்ணியோட கலரு. ஏன்னா மெடிசனும் ஆட் பண்ணியிருக்கோம், பாதாமோட அந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கப்பு ஊற்றிருக்கு. ஃப்ரிட்ஜ் டேங்க்கில் மட்டும் 1.5 கப்பு ஊற்றிருக்கு, இதுலேயும் 1 கப்பு, இதுலேயும் 1 கப்பு ஊற்றிருக்கு. அதனால் கொஞ்சம் கலங்களாக தான் இருக்கும். அடுத்து இந்த 2 டேங்க் மட்டும்தான். சப்பா காலையிலேருந்து டேங்க் க்ளீன் பண்ணியே ஒரு வழி ஆகும். அதையும் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேங்க்கும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இதுவும் வந்து மெடிசன் ஊற்றிருக்கனால எல்லோவாக தெரியுது. இதுவும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். அடியில் இருக்க அழுக்கு மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக ப்ளூ மெடிசன் மட்டும் ஊற்றிருக்கு. ப்ளூ மெடிசன் ஊற்றிட்டு பாதாம் லீஃபில் கொஞ்சம் ஒன்று போட்டு அதோட தண்ணி மட்டும் ஊற்றிருக்கு. அவ்வளோதான். இங்கே வேறு மழை வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் மேக்ஸிமம் நான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு அதை பற்றி அப்டேட் சொல்கிறேன். இந்த டேங்கோட அப்டேட் மட்டும் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட்டு எடுக்கலாம். இங்கே மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் செராமிக் வந்து ஆட் பண்ணல, அது இன்னும் தண்ணியில் தான் இருக்குது. நேற்று ஈவினிங் தான் நான் வந்து போட்டேன். அதனால் வந்து எப்படியும் நாளைக்கு தான் ஆட் பண்ணுவேன். அதை வந்து நான் ஷார்ட்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.